எக்ஸசைஸ் 5.2 பார்க்குறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். டிரான்ஸ்வர்சல்னால் அவங்களே சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்வர்சல்ன்றது a line that intersects two or more lines at distinct points is called a transversal. ஒரு டிரான்ஸ்வர்சல்ன்றது இதுதான் அந்த லைன். இந்த லைன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் 2 or more lines, இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக லைன் போட்டுக்கலாம். நம்ம அப்படி இன்டர்செக்ட் பண்ணுச்சுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்வர்சல்னு சொல்லுவோம். இப்போ இதில் தெரியுதா, இது ஒரு லைனு எத்தனை லைன் வந்து கட் பண்ணுது, 3 லைன்ஸை கட் பண்ணுது. அப்போ 2 or more lines, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட லைனை ஒரு டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் தான் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் இப்படி பாயிண்டில் கட் பண்ணிச்சுன்னா அது பேர் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்வர்சலுக்கு இப்போ பார்க்கலாம். இதில் வந்து இப்படி பீன்ற ஒரு லைன் வந்து எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. எல்லு எம்ன்ற 2 லைன் இருக்குது. இதில் பீன்ற டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. ஓகேவா? இது வந்து இது கிடையாது, இது வந்து டிரான்ஸ்வர்சல் கிடையாது. இதில் நமக்கு வித்தியாசம் தெரியும். இதில் பீன்ற லைன் வந்து டிஸ்டிங் பாயிண்டில் கட் பண்ணல, ஒரு எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் தான் கட் பண்ணுது. அதனால் இது டிரான்ஸ்வர்சல் கிடையாது, இது டிரான்ஸ்வர்சல் கிடையாது, இது டிரான்ஸ்வர்சல். ஓகேவா? அப்படி டிரான்ஸ்வர்சல் இருந்துச்சுன்னா எத்தனை ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டால் 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டிரான்ஸ்வர்சல் 2 லைனை ஒரு லைன் வந்து கட் பண்ணிச்சு அப்படின்னா எத்தனை ஆங்கிள்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னா 8 ஆங்கிள்ஸ் வரும். ஓகேவா? அதை வந்து 8 ஆங்கிள்ஸும் மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது பீன்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குது, அதை எல்லு எம் அப்படின்னு 2 லைனை பீன்ற ஒரு டிரான்ஸ்வர்சல் கட் பண்ணுது. அப்போ எத்தனை ஆங்கிள் க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டால் எத்தனை ஆங்கிள் க்ரியேட் ஆகுது, 8 ஆங்கிள்ஸ். இது 1, இது 2, 3, 4, 5, 6, 7, 8 ஆங்கிள். இந்த 8 ஆங்கிள் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 8 ஆங்கிள்ன்றதை என்னென்ன சொல்லுவாங்க, இந்த 8 ஆங்கிள் புரிஞ்சிச்சுன்னா தான் அதை சம போடலாம். அப்போ இந்த 8 ஆங்கிள்ன்றது என்னென்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் 3 அண்டு ஆங்கிள் 4 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆங்கிள் எது இன்டீரியர் ஆங்கிள்ஸ். எது இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்னா, இன்டீரியர் ஆங்கிள்னால் என்ன அர்த்தம், உள்ளே இருக்க ஆங்கிள். 3, 4, 5, 6 இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் வெளியில் இருக்க ஆங்கிள்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அப்படி பார்த்தோம்னா எது 1, 2, 7, 8 இதெல்லாம் என்னென்னு சொல்கிறாங்க, எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் பேராக சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 1க்கு 5 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், அதனால தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. 1க்கு 5 வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள், அதே போல் 2க்கு 6 கரஸ்பாண்டிங் ஆங்கிள், 3க்கு 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிள், 4க்கு 8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள். இதை பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதே போல் பேர் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். அல்டர்னேட்னா ஒன்று விட்டு ஒன்று ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அல்டர்னேட்னா ஒன்று விட்டுட்டு இன்னொன்று. இப்போ 3க்கு எதை விட்டுறாங்க, இந்த 4ன்ற ஆங்கிளை ஒமிட் பண்ணிவிட்டு 6க்கு வந்துடுறாங்க. அப்போ 3யும் 6ம் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இந்த 3, 4 அதெல்லாம் வந்து இன்டீரியர் ஆங்கிள் நமக்கு தெரியும். இந்த 3, 4, 5, 6ன்றது இன்டீரியர். இந்த 3, 4, 5, 6ன்றது இன்டீரியர் ஆங்கிள். அதில் இந்த 3யும் 6ம் என்னது, அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், பேர் ஆஃப் அல்டர்னேட்டிங். அதே போல் 4ம் 5ம் பேர் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? அதே போல் அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா வெளியில் ஆங்கிளுக்கு வந்துடும். ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னால் என்னன்னு தெரியும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எது 1, 2, 7, 8 இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதில் என்ன பண்ண போகிறோம், அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அல்டர்னேட்னா ஒன்று விட்டுட்டு இன்னொன்று. அப்படி பார்த்தோம்னா எது ஒன்று விட்டுட்டு இன்னொன்று. இப்போ 1 கிடையாது, அப்போ 1க்கு 8. ஓகேவா? 1க்கு அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 1க்கு 8. அப்போ 2க்கு எது 7. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க, பேர் ஆஃப் அல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர். அதாவது இன்டீரியர் ஆங்கிள் தான் ஒரு டிரான்ஸ்வர்சலில் சேம் சைடில் இருக்கும். எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இதுதான் இன்டீரியர் ஆங்கிள். ஓகேவா? 5ம் 3 இது எப்படி இருக்குது, இதுதான் டிரான்ஸ்வர்சலில் ஒரே சைடில் இருக்குது. இந்த சேம் சைடில், இந்த சைடில் தான் இருக்குது, இந்த சைடில் இருக்குது. அதனால அது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சல். அதே போல் இந்த சைடு பார்த்தோம்னா இதை அதே சொல்லலாம். அதே போல் 4ம் 5ம் இன்டீரியர் ஆங்கிள் தான். என்னென்னு சொல்கிறான், பேர் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆன் த சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்சலோட ஒரே சைடில் இருக்க இன்டீரியர் ஆங்கிள். இதை ஆட் பண்ணால் 180 டிகிரி.
ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ்வர்சல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ட்ரான்ஸ்வர்ஸில் இன்டீரியர்னா ஆங்கிள்னா என்ன தெரியும், எக்ஸ்டீரியர்னா என்ன தெரியும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா என்ன தெரியும், alternate interior angles, அடுத்து alternate exterior angle, அடுத்து pair of interior angles on the same side of the transversal. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ அது சொல்லியிருக்காங்க. இது நம்ம 1 5 என்னது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பார்த்தோன்னே சொல்லிடணும். 1 5 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இந்த 1 5 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே போல் 3 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸு. ஓகேவா? அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சம்மை பார்க்கலாம். இப்போ ஓகே, இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், சேம் சைடு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த 3யும் 6ம் இந்த 3யும் 6ம் என்ன சொல்கிறாங்க, இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஆனால் இதில் இருக்குது சேம் சைட் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்சல். ஒரு ட்ரான்ஸ்வர்சலோட சேம் சைடில் இருக்குது. இது ட்ரான்ஸ்வர்சல், தீன்றது ட்ரான்ஸ்வர்சல், இதோட சேம் சைடில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180 டிகிரி வரும். அதான் அவங்க கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த சைட்லேயும் ஆங்கிள் 1 + ஆங்கிள் 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எத்தனை டிகிரி வரும், 180 டிகிரி வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் எத்தனை டிகிரி வரும், 180 டிகிரி வரும். இது ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எதுவும் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஷேப்பில் இருக்கிறது எல்லாமே கரஸ்பாண்டிங். அதாவது எஃப் ஷேப்பில் ஒரு எங்கே ஆங்கிள் இருந்தாலுமே அது என்னென்னு அர்த்தம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ எஃப் ஷேப்பில் இங்கே இருக்கா, அப்போ இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எந்த ஷேப்பில் தான் இருக்கும், எஃப் ஷேப்பில் இருக்கும். எஃப் ஷேப்பில் உள்ளது எல்லாமே என்ன தான், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான். அப்போ இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே இப்போ இது எஃப் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இசட் ஷேப்பில் வந்துச்சுன்னா அது வந்து அல்டர்னேட் ஆங்கிள்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது ஒரு ஈஸி மெத்தட். அவ்வளோதான். இசட் ஷேப்பில் அப்படி இருக்கா, அப்போ இதுவும் என்ன ஆங்கிள், அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். இங்கேயும் இசட் ஷேப் கிடைக்குதா, அப்போ இந்த ஆங்கிளும் அல்டர்னேட் ஆங்கிள். அதே போல் இங்கேயும் இசட் ஷேப் வரும். இசட் ஷேப் வந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லணும், அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் சொல்லணும். எஃப் ஷேப் வந்து அது என்னென்னு சொல்ல போகிறோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? அதே போல் 2 3 கண்டிஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், அல்டர்னேட் ஆங்கிள் சேமாக இருக்கும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமாக இருக்கும். இப்போ எஃப்னு நம்ம சொன்னோம்னா இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அதே போல் எஃப்னு சொன்னோம்னா 2 சைடு ஆங்கிளும் என்ன இருக்கும், சேமாக இருக்கும். இப்போ எஃப்னு சொல்லிட்டோம்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேமாக இருக்கும். அதே போல் இசட்டுன்னு சொல்லிட்டோம்னா அல்டர்னேட் ஆங்கிள் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இந்த கண்டிஷனை வச்சுட்டு இப்போதைக்கு சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட்டு சம். எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட்டு சம். இந்த ஃபிகரை பார்த்துக்கணும். இந்த ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஏபி அப்படின்ற ஒரு லைன் இருக்குது, அதை ட்ரான்ஸ்வர்ஸாக கட் பண்ணுது. இந்த ஒரு ட்ரான்ஸ்வர்ஸ்க்கு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. 1 2 3 4 இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது 1, இது 2, இது 3 4 5 6 7 8. இதை பற்றின டீட்டெயில் இப்போ கேட்குறாங்க. இதை வச்சு தான் கொஷின் கொடுத்துருக்காங்க. இஃப் ஆங்கிள், இது படிக்கும்போதுனால ஆங்கிள் பேரலல் டு பி, ஏ பேரலல் டு பி, ஏன்ற ஒரு லைனு பின்ற லைனும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்க, ஏவும் பியும் பேரலாக இருக்குது. அப்போ என்ன இருக்கும், கொஷின் நம்மளால் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் யூஸ்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஏ parallel to B, ஏக்கு B parallel இருந்துச்சுன்னா then 1 is equal to 5. அப்போ 1ம் 5ம் ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ அது என்ன ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. எப்போதுமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 லைனு இதுதான் பேரலல் லைன்றது அவங்க சொல்லியிருக்கு, இதுதான் சொல்லியிருக்காங்க. இது ஏன்ற லைன்னு சொல்லியிருக்காங்க, இது பி ரெண்டும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆங்கிள் 1ம் 5ம் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகரை பார்ப்போம். இந்த இருக்குது. இப்போ ரெண்டு லைன் போதா, அப்போ ஆங்கிள் 1ம் 5ம் இது 1 இது 1 இது 5 இப்படி ஈக்குவல்னு சொல்லிட்டாலும் இது என்ன தான், இப்படி இருந்தாலும் இது என்ன ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள். எஃப் ஷேப்பில் வருதா, இதுதான் எஃப் ஷேப். இப்படி பார்த்துக்கணும், எஃப் ஷேப்பில் இருக்கா, அப்படின்றது என்ன ஆங்கிள், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதை நம்ம எழுதணும். என்ன சொல்லியிருக்காங்க, பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எழுதணும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். எது பேர், 1ம் 5ம் பேர், அதனால் பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது, அப்போ வந்து ஏவும் பியும் பேரலாக இருக்குது அப்படின்னு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏவும் பியும் பேரலாக இருக்குது,
ஏன்ற லைனும் பீன்ற லைனும் பேரலாக இருக்குது. அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் சமமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, அப்படியே ரிவர்ஸில் கேட்குறாங்க. ஆங்கிள் 2ம் சமமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஏவும் பியும் எப்படி தான் இருக்கும், இந்த 2 லைனும் பேரலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கண்டிஷன்ஸில் சொல்கிறாங்க. அப்போ இது 4 5 முதல்ல எதுன்னு பார்க்கலாம். இது 4 இது 5, இது 4 இது 5, இது 4 இது 5, ரெண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சாரி, 4ம் 6ம் 4 இது 4 இது 6 ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன ஷேப் நம்ம கிடைக்குது, இசட் ஷேப் கிடைக்குது. ரெண்டு ஈக்குவலாக இருந்தாலே கண்டிப்பாக அந்த லைன் எப்படி தான் இருக்கும், பேரலாக தான் இருக்கும். இசட் ஷேப் வந்தாலே அது என்ன அர்த்தம், பேர் ஆஃப் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு அர்த்தம். பேர் ஆஃப் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தால், அதாவது இந்த இசட் ஷேப்பில் என்ன அர்த்தம், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். எந்த ஆங்கிளும் 4ம் 6ம் ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி ஈக்குவலாக இருந்தாவே கண்டிப்பாக இந்த 2 லைனும் எப்படி தான் இருந்தாகணும், பேரல் லைனாக தான் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் டிரான்ஸ்வர்ஸல் கட் பண்ணணும். ஓகேவா. இப்போ கண்டிஷனை கொடுத்துட்டு 2 லைன் பேரலாக என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதணும், நீங்கள் என்ன எழுதணும், பேர் ஆஃப் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தென் த லைன்ஸ் ஆர் பேரலல். அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த லைன்ஸ் எப்படி தான் இருக்கணும், பேரலாக தான் இருக்கணும். ஒன்றும் எழுத வேணாம், ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6. என்ன கண்டிஷன், பேர் ஆஃப் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ஏ பேரலல் டு பி, அவ்வளோதான் எழுத வேண்டாம். அடுத்தது தேர்ட் பார்க்கலாம். தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் 4ஓட 5 ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். அப்போ ஏவும் பியும் பேரல். மேலே உள்ள சம் மாதிரி தான் இதுவும். ஆங்கிள் 4ஓட 5 ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வரணும், 180. அப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சேம் சைடில் இருக்கும், அது வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது ரெண்டுமே இன்டீரியர் ஆங்கிளாக இருக்கும். அதாவது 4 இன்டீரியர் 5 இன்டீரியராக இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக 2 லைனும் எப்படி தான் இருந்தாகணும், பேரலாக தான் இருந்தாகணும். ஓகே தானே. இந்த சம்மை பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது 4 இது 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எத்தனை டிகிரி வருது, 180 டிகிரி வருது. அப்போ இந்த ஏவும் பியும் கண்டிப்பாக எப்படி தான் இருக்கணும், பேரலாக தான் இருக்கணும். அப்போ அதை என்ன ஸ்டேப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டால், சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி, தென் த லைன்ஸ் ஆர் பேரலல். அதாவது இதுதான் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இதோட வேல்யூ எழுது 180 டிகிரி. அப்போ எழுதுவோம், கண்டிப்பாக அந்த லைன்ஸ் ஆர் என்ன எப்படி இருக்கணும், பேரலாக தான் இருக்கும். தென் ஏ பேரலல் டு பி. ஓகேவா. அந்த ப்ராப்பர்ட்டி தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகுது. மேலே பார்த்தோம் அந்த ப்ராப்பர்ட்டி கூட, இப்போ மேலே தான் சொன்னோம் அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்டு, in the adjoining figure identify the pair of corresponding angles, the pair of alternate interior angles, the pairs of interior angles on the same side of the transversal, the vertically opposite angles. அது 4 ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இதில் எதை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம்மெல்லாம். எதை ஐடென்டிஃபை பண்ணணும், ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, இந்த ஃபிகர் கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கணும், எஃப் ஷேப்பில் உள்ளது எல்லாமே என்ன தான், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தான். ஓகேவா. இப்போ பார்த்தோம்னா எது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 4க்கு 8 கரஸ்பாண்டிங் ஆங்கிள், நெக்ஸ்ட்டு 1க்கு 5 கரஸ்பாண்டிங் ஆங்கிள், நெக்ஸ்ட்டு 3க்கு 7 கரஸ்பாண்டிங் ஆங்கிள், 2க்கு 6 கரஸ்பாண்டிங். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர். இது தான் ஃபஸ்ட் கொஷின். எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கேட்குறாங்க. என்ன எழுதணும், ஆங்கிள் 1 அண்டு ஆங்கிள் 5. ஏன்னா ஏஎன்டி அண்டு போட்டுங்க, நான் அந்த ஆம்பர்சன் சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேவா. அடுத்த நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 2 அண்டு ஆங்கிள் 6, ஆங்கிள் 2 ஆங்கிள் 6. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7, ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 7. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 2 6 போட்டோம், ஆங்கிள் 3 7 போட்டோம், 1 5 போட்டோம், என்னது விட்டுட்டோம், 4 8. ஃபஸ்ட் ஆங்கிள் எழுதலை, அதனால் ஃபஸ்ட் ஆங்கிள் எழுதுங்க. ஆங்கிள் 4 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 8. இதுதான் பேர்ஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் இதுதான். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் டிரான்ஸ்வர்ஸில் மேலே இருக்குது, அதான் என்ன சொல்கிறாங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, த பேர்ஸ் ஆஃப் அல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். முதல்ல இன்டீரியர் ஆங்கிள் எதுன்னு பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் அல்டர்னேட் இன்டீரியரை பார்க்கணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். எது இன்டீரியர், இந்த 3யும் 2 5 8 இதுதான் இன்டீரியர். இதில் அல்டர்னேட் இன்டீரியர் எதுன்னு கேட்குறாங்க. அல்டர்னேட்னா என்ன சொல்லியிருக்கோம், 1 விட்டு 1 ஆங்கிள், அது எதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 3க்கு 5 அல்டர்னேட் இன்டீரியர். ஓகே தானே. அப்போ என்ன அர்த்தம், இன்டீரியர் ஆங்கிளில் அல்டர்னேட் இன்டீரியர், ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 5ம் அல்டர்னேட் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 2வும்
angle A to alternate interior and angle 8. ஓகேவா, இது வந்து alternate interior angles. The pairs of alternate interior angles இதுதான். அடுத்த third question என்ன கேட்குறாங்க, the pairs of alternate interior angles, the pairs of interior angles on the same side of the transversal. இப்போ பார்த்த interior angles அதே தான், 3, 2, 8, 5 தான். ஆனால் என்ன கேட்குறாங்க, சேம் சைடில் உள்ள interior angles எதுன்னு கேட்குறாங்க. சேம் சைடில் உள்ளதுன்னா ஒரே சைடில் உள்ளது. இப்போ நம்ம பார்த்தா alternate interior. இப்போ நம்ம பார்க்க போகிறது சேம் சைடில் உள்ளது. சேம் சைடில் எது இருக்குது, சேம் சைடில் எது இருக்குது அப்படின்னு கேட்டால் 3ம் 8ம். இந்த 3ம் 8ம் இப்படி இருக்குது, சேம் சைடில் உள்ள இன்டீரியர் அண்டு ஆங்கிள் 8. அடுத்தது அதே போல் ஆங்கிள் 2 அண்டு ஆங்கிள் 5. ஓகே தானே, இது ஆல்டர்னேட் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு 4th கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மாற்றி எதுக்கு திகாப்பில் உள்ளதான் வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் ஆப்போசிட் சைடில் உள்ளது. 4க்கு 2 வெர்டிக்கலி ஆப்போசிட். ஓகேவா, அதே போல் 1க்கு 3. அப்போ ஆங்கிள் 4 அண்டு ஆங்கிள் 2. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 1 அண்டு ஆங்கிள் 3. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்போதும் ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 8 அண்டு ஆங்கிள் 6. நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 5 அண்டு ஆங்கிள் 7. இது வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இவ்வளோ தான், அந்த பேரை தான் அவங்க கேட்குறாங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எதுன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். 2 கொஷின் கேன்சல் முடிஞ்சிச்சு. அடுத்த கொஷின் பார்க்கலாம்.